ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடர் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா அவர்கள், கோமதி நாயகம் அவர்கள், நல்லசம் அவர்கள், அம்மையார் இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 58வது திருவிளையாடல் திருவாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் மதுரையம்பதிக்கு பக்கத்தில் திருவாதவூர் என்கின்ற திருத்தலத்தில் திரு அவதாரம் செய்து அவர்கள் இருக்கின்றார்கள். ஆமாத்திய பிராமணர் குலத்தில் அவர்கள் அவதாரம் செய்கின்றார்கள். குலத்துக்கு ஏற்ப கல்வியும் மற்ற எல்லா கல்விகளும் கற்று சிறந்து தேர்ச்சி அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவருடைய அறிவு திறத்தை கண்டு பலரும் பாண்டிய மன்னனிடத்தில் அவருடைய அறிவுத்திறத்தை பற்றி எடுத்து கூறுகின்றார்கள். உடனே பாண்டிய மன்னன் அவரை அவைக்கு வர சொல்கின்றார். அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கின்றார். அவருடைய கல்வி கேள்வி திறத்தினால் அவர் முதல் மந்திரியாக ஆகின்றார். ஒரு நாள் மணிவாசக பெருமான் அரசவையில் அரசனை வணங்கி அங்கே இருக்கின்றார். அப்பொழுது குதிரை லாயத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் வருகின்றான். அவன் அரசனிடத்தில் பணிந்து விண்ணப்பம் செய்கின்றான். நம்முடைய குதிரைகளில் பாதி வயதான குதிரைகளாக ஆகிவிட்டது. சரியான குதிரைகள் நம்மிடத்தில் இல்லை என்று கூறுகின்றான். உடனே அரசன் மணிவாசக பெருமானிடத்தில் நம்முடைய கருவூலத்தில் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று கடற்கரைக்கு சென்று குதிரைகள் வரக்கூடிய நேரத்தில் அவற்றை வாங்கி வருமாறு பணிக்கின்றார். உடனே அந்த அரிமர்த்தன பாண்டியனினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மணிவாசக பெருமான் கருவூலத்திற்கு சென்று அந்த பொற்காசுகள் நகைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் ஒட்டகத்தின் மேல் மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு அவர்களை முன்னால் அனுப்பிவிட்டு இவர் பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடி அங்கேற்கண்ணியம்மையையும் சொக்கநாத பெருமானையும் வழிபாடு செய்கிறார். அவர் இதற்கு முன்னமேயே பல கல்விகள் சிறந்து இருந்தாலும் அவரிடத்தில் ஒரு ஆன்மீக தேடல் அவரிடத்தில் இருந்தது. முக்தி பேற்றை அடைய வேண்டும் என்று அதற்கு உரிய அந்த அந்தணர்கள், வேத விற்பன்னர்கள், ஆகம வல்லுநர்களிடத்திலெல்லாம் அவ்வப்போது அவர்கள் கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தீர்த்து கொண்டு இறைவனை அடைவதுதான் சிறந்த ஒன்று என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். அப்பொழுது இறைவனிடத்தில் அவர் வேண்டுகின்றார். மணிவாசக பெருமான், இந்த செல்வங்கள் எல்லாம் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று வேண்டுகின்றார். அந்த நேரத்தில் ஒரு அர்ச்சகர் அவருக்கு ஆசி வழங்கும் முகமாக விபூதி கொடுக்கின்றார். அந்த விபூதியை பெற்றுக்கொண்டு மணிவாசக பெருமானும் திருப்பெருந்துறைக்கு செல்கின்றார்கள். மணிவாசக பெருமானினுடைய பக்குவ நிலையை தெரிந்து அவருடைய இருவினை ஒப்பு, மலபரிபாகம் இவற்றையெல்லாம் தெரிந்து அவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொக்கநாத பெருமான் நினைந்து இவர் செல்வதற்கு முன்னமேயே அந்த சொக்கநாத பெருமான் அந்த திருப்பெருந்துறையில் ஒரு குருந்த மரத்தின் கீழ் அவர்
வீற்றிருக்கின்றார். இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. சந்தமரை தீண்டறிய தம் கருணையால் ஓர் பக்கம் 614 எடுத்துடுங்க. அந்தணர் குல குறவனாகி அடி நீங்க மைந்தர் பலர் தம்மோடு பெருந்துறையில் வந்து பொந்து அலர் நெருங்கிய பொருந்தடி இருந்தார். சந்தங்களோடு கூடிய வேதங்கள். அந்த வேதங்களாலும் தொட முடியாத ஒரு திருவடியை உடையவன் அந்த சொக்கநாத பெருமான். வேதங்களாலும் தொட முடியாத பெருமான் அந்த சொக்கநாத பெருமான். அதனாலதான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. இந்த வேதங்கள் இன்னும் காண மாட்டாது அவைகள் துதித்து கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சந்தங்களோடு கூடிய வேதங்களால் தொடக்கூட முடியாத, காண முடியாத அந்த பெருமான் இப்பொழுது கருணை உருவத்தின் காரணமாக, தம் கருணையால், மணிவாசக பெருமான் மீது அவருக்கு ஏற்பட்ட கருணையின் காரணமாக ஓர் அந்தணர் குல குறவனாகி, அந்தணர்கள் குலத்திற்கு ஓர் குருநாதராக இப்பொழுது தன்னுடைய உருவத்தை சொக்கநாத பெருமான் மாற்றிக்கொள்கின்றார். அப்படி குறவன் அப்படின்னா குருநாதன் அர்த்தம். அப்படி அந்த அந்தணர் குலத்துக்கு உரிய ஒரு குருநாதனாக தனக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து கொண்டு அடி நீங்கா தன்னுடைய திருவடியை விட்டு பிரியாது இருக்கக்கூடிய மைந்தர்கள். ஏன்னா சொக்கநாத பெருமான இரவு பகல் அற்ற இடத்துல பூஜை பண்ணக்கூடியவங்கள்லாம் நிறைய இருக்காங்க. அங்க இரவும் கிடையாது, பகலும் கிடையாது. அதனாலதான் அவனுடைய திருவடியை நீங்காது இருக்கக்கூடிய மைந்தர் அந்த அடியார் பெருமக்கள். அந்த மைந்தர் பலர் தம்மோடு, ஏன்னா இப்ப அவர் எடுத்திருக்கக்கூடிய வேடம் அந்தணர் குலத்துக்கு குருநாதன். அப்போ அந்த வேதம் படிக்கிறவங்க, ஆகமம் படிக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ள ஒரு நிலையில உள்ள வயதில் உள்ளவர்கள். அதனால மைந்தர் அப்படின்னு போட்டார். அப்போ அந்த பெருமானை விட்டு நீங்காத அந்த மைந்தர்கள் பலர், அவர்களோடு பலர் தம்மோடு அந்த மைந்தர்களோடு பெருந்துறையில் திருப்பெருந்துறை திருத்தலத்திற்கு சுவாமி ஓர் பொந்து அலர் நெருங்கிய குறுந்தடி இருந்தார். பொந்துன்னா பூங்கொத்துன்னு அர்த்தம். அந்த பூங்கொத்துக்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கக்கூடிய, அந்த பூங்கொத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு குருந்த மரம். அந்த குருந்த மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய, நெருங்கிய குருந்து அப்படின்னா நிறைய குருந்த மரங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு குருந்த மரத்தின் கீழே அவர் சுவாமி வீற்றிருக்கின்றார். குறுந்தடி இருந்தார். குருந்த மரத்தின் அடிப்பக்கத்தில் சுவாமி இப்பொழுது அங்கே இருக்கின்றார். அவரை சுற்றி அந்த வேதங்கள் ஆகமங்கள் தெரிந்த அந்த மைந்தர்கள், அந்த வேத விற்பன்னர்கள், வேதம் படிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இறைவன் அந்த குருந்த மரத்தின் கீழே இப்பொழுது அவர் வீற்றிருக்கின்றார். அதாவது மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு போவதற்கு முன்னுக்கூட்டியே சுவாமி அங்க போயாச்சு. அவர் வரட்டும்னு காத்துட்டு இருக்கிறார் சுவாமி. பொருங்கடல் அநீகமோடு போய் புறவு அடுத்த
இருங்கடம் அளப்பில கடந்து எழுப்பிறப்பாம் இருங்கடம் அளப்புயிர கடந்து எழுப்பிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார் கருணை வெள்ள கருங்கடல் கடக்க வருவார் கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்த ஊரை பெருந்துறை அடைந்தார் பெருங்கடல் நிறைந்து ஊரை பெருந்துறை அடைந்தார் பொருங்கடல் அணிகமோடு பொறுதல் அப்படின்னா சண்டையிடுதல்னு அர்த்தம். இந்த இடத்துல அலைகள் வந்து கரையில் மோதுவது வந்து சண்டையிடுவது போல இருக்கிறது. அப்படி அலைகள் வந்து கரையில் மோதக்கூடிய கடல் போன்ற சேனைகள், அநீகம் அப்படின்னா சேனைன்னு அர்த்தம், படைகள். அந்த படைகளோடு, ஏன்னா நிறைய செல்வத்தை கொண்டு போறார் குதிரை வாங்குறதுக்கு. அப்போ அந்த செல்வத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுனால நிறைய படை வீரர்களும் கூட போகின்றார்கள். அந்த படை வீரர்கள் கரையோடு மோதும் கடல் போன்ற அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சேனை கூட்டங்கள், அந்த சேனை கூட்டங்களோடு போர். புறவு அடுத்த, புறவுன்னா முல்லை நிலம்னு அர்த்தம். அந்த முல்லை நிலத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய இருங்கடம், மிகப்பெரிய காடுகள், அந்த காடு அளப்பில கடந்து. இப்போ மதுரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வயல் சார்ந்த பகுதி, அதுக்கப்புறம் கொஞ்சம் காட்டு பகுதிகள், முல்லை நிலம். முல்லை நிலம்னா காடும் காடு சார்ந்த பகுதி. அதுக்கப்புறம் அந்த காட்டில் மிகப்பெரிய காடுகள், அந்த காடுகள் அளவற்றதாக இருக்கின்றது. மதுரையை தாண்டி கடற்கரைக்கு போகிற பாதையில் நிறைய காடுகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த காடுகளை எல்லாம், அளவில்லாத அந்த காடுகளை எல்லாம் கடந்து எழுபிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார். அதாவது 7 பிறப்பு, திரும்ப எழுபிறப்பாங்கிறதுக்கு திரும்ப திரும்ப எழக்கூடிய பிறப்புன்னு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. அப்படி அந்த திரும்ப திரும்ப வரக்கூடிய பிறவி என்கின்ற மிகப்பெரிய கடல். கருங்கடல்னா கருமையா கடல் இருக்குன்னா ஆழமான கடல்னு அர்த்தம். ஆழமான கடலாக இருக்கும்போது தான் கருப்பு கலர் வந்து தோன்றும், கருப்பு நிறம் வந்து தோன்றும். அப்போ இந்த பிறவிங்கிறது மிகப்பெரிய சமுத்திரம், ஆழமான ஒரு சமுத்திரம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரனார். அப்படி அந்த தனக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த பிறவிங்கிற மிகப்பெரிய ஆழமான கடலை கடப்பதற்காக, அந்த கடலை கடந்து நீங்குவதற்காக இந்த திருத்தலத்திற்கு மாணிக்கவாசக பெருமான் வருகின்றார். அதான் எழுபிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார் அப்படின்னா திருவாதவூரர்னு அர்த்தம், மணிவாசக பெருமான். அவர் கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்து உரை. கருணை வெள்ள பெருங்கடல் யாரு? சிவபெருமான். சிவபெருமானினுடைய உள்ளத்தில் கருணை மிகுந்து இருக்கிறது மணிவாசக பெருமான் பால். அதுவும் வெள்ளம் போல, மிகப்பெரிய கடல் போல அது இருக்கின்றது. அப்படி கருணை வந்து மிகப்பெரிய கடல் போல இருந்ததுனாலதான் இவரை ஆட்கொள்வதற்காக சுவாமி திருப்பரந்துரைக்கு வரார். அப்படி கருணை வெள்ள பெருங்கடல் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த சிவபெருமான் நிறைந்து உரை, எங்கும் நீக்கமர நிறைந்து உரைய இருக்கக்கூடிய அந்த பெருமான் இப்பொழுது திருப்பெருந்துறை அடைந்தார். அந்த சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருப்பெருந்துறையை இப்பொழுது மணிவாசக பெருமான் வந்து அடைந்தார்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். கருணை வெள்ள பெருங்கடல் நிறைந்து உரை பெருந்துறையை கருங்கடல் கடக்க வருவார், பிறப்பாம் கருங்கடல் கடக்க வருவார் அடைந்தார் அப்படின்னு கொண்டு வந்து முடிக்கணும். தன்னுடைய பிறவி பெருங்கடலை கடந்து முக்தி நிலையை அடைவதற்காக இருக்கக்கூடிய திருவாதவூரர் அந்த கருணை வெள்ள பெருங்கடலாக
எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருப்பெருந்துறையை இப்பொழுது வந்து சேர்ந்தார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் கொண்டு வந்து சேர்த்தார். சொக்கநாத பெருமான் மணிவாசக பெருமானினுடைய பரிபக்குவ நிலையை கண்டு அங்கே ஒரு குருந்த மரத்தின் கீழ் திருப்பெருந்துறைக்கு சென்று ஒரு குருந்த மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்றார். அவர் எப்படி இருக்கின்றார் என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. சந்தங்களோடு கூடிய அந்த வேதங்களாலும் தொட முடியாத, வேதங்களாலும் காண முடியாத, வேதங்கள் தினந்தோறும் தொழுது ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் மணிவாசக பெருமான் மீது கொண்ட கருணையின் காரணமாக இப்பொழுது தனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து கொள்கின்றார். எப்படிப்பட்ட உருவத்தை கொடுத்து கொள்கின்றார்? ஒப்பற்ற அந்தணர் குலத்திற்கு ஒரு குருநாதனாக தனக்கு ஒப்பற்ற அந்தணர் குலத்துக்கு ஒரு குருநாதனாக தனக்கு ஒரு உருவத்தை கொடுத்து கொண்டு அந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்றார். அவரை சுற்றி யார் எல்லாம் இருக்கின்றார்கள் என்றால், அந்த பெருமானினுடைய திருவடியை விட்டு பிரியாது நீங்காது இருக்கக்கூடிய அந்த வேதம் தெரிந்த மைந்தர்கள், வேதம் ஆகமம் படிக்கக்கூடியவர்கள், அவற்றை தெரிந்த அந்த மைந்தர்கள் எல்லோரும் அந்த பெருமானோடு அந்த திருப்பெருந்துறைக்கு வந்து அங்கு பூங்கொத்துகள் நிறைந்து இருக்கக்கூடிய, சோலைகளாக மரங்கள் நெருங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு குருந்த மரத்தின் கீழ் இறைவனும் இருக்கின்றார். அவரை சுற்றி இந்த அந்தண மைந்தர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். மணிவாசக பெருமான் பல செல்வங்களை குதிரை வாங்குவதற்காக கொண்டு செல்வதால் அவரோடு மிகப்பெரிய படைகளும் செல்கின்றது அந்த செல்வத்திற்கு காவலாக. இந்த படைகள் எப்படி இருக்கின்றது என்றால், கரையோடு மோதக்கூடிய அலைகள் போன்ற அளவில் அந்த சேனைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சேனைகள் இப்பொழுது மணிவாசக பெருமானோடு அந்த திருப்பெருந்துறையை நோக்கி செல்கின்றது. அவர்கள் முல்லை நிலத்தை அடுத்தாற் போல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காடுகள், அந்த காடுகள் அளவில்லாமல் இருக்கின்றது. அந்த அளவில்லாத அந்த காடுகளை எல்லாம் கடந்து அவர்கள் செல்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் பிறவிக்குழியில் இடையே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பிறவி பெருங்கடல், கருமையான கடல், ஆழமான பிறவி பெருங்கடல், அந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்காகவே திருப்பெருந்துறையை நோக்கி மணிவாசக பெருமான் வருகின்றார். அந்த திருப்பெருந்துறையில் மணிவாசக பெருமானை ஆட்கொள்வதற்காக கருணை கொண்டு அந்த கருணை வெள்ள பெருங்கடலாக இருக்கக்கூடிய சிவபெருமான், எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துறைக்கு தன்னுடைய பிறவி பெருங்கடலை கடப்பதற்காக மணிவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறைக்கு வந்து சேர்ந்தார். அடுத்திட அடுத்திட அகத்து உவகை வெள்ளம், அடுத்திட அடுத்திட அகத்து உவகை வெள்ளம், மடுத்திட முகிழ்த்த கைமலரு கமலம் உச்சி, மடுத்திட முகிழ்த்த கமலம் உச்சி, தொடுத்திட விழிப்புணல் துழித்திட வினைக்கே, தொடுத்திட விழிப்புணல் துழித்திட வினைக்கே, விடுத்திடும் மனத்து அருள் விளைந்திட நடந்தார், விடுத்திடும் மனத்தருள் விளைந்திட நடந்தார். அடுத்திட அடுத்திட அப்படின்னா திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்க. அப்படி திருப்பெருந்துறையை நெருங்க மணிவாசக பெருமான் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றார். அப்படி நெருங்கும் பொழுது அகத்து உவகை வெள்ளம் அடுத்திட,
அவருடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளமானது அப்படி பெருகி கொண்டே இருக்கின்றது. மடுத்திட அப்படின்னா பெருகுதல் அர்த்தம். முகிழ்த்த கைமலர் கமலம் உச்சி தொடுத்திட, அதாவது அந்த மலர் போன்ற கை, தாமரை மலர் போன்ற கை, அந்த கை தன்னை அறியாமலேயே தலை உச்சிக்கு சென்று முகிழ்க்கிறது. அதாவது ஒரு பூ மலர்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல தலை உச்சிக்கு அந்த தாமரை மலர் போன்ற கைகள் சென்று இறைவனை வணங்குகிறது. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அந்த சிரம் குவிவார்ங்கிற இடம்தான் இது. இந்த கரம் குவிதல் அப்படிங்கிறது பக்குவ நிலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சிரம் குவிதல் அப்படிங்கிறது அதிபக்குவ நிலை. அப்படி அந்த கைமலர் கமலம், தாமரை மலர் போன்ற கைகள் உச்சி முகிழ்த்து தொடுத்திட, தலை உச்சியில அப்படியே மலர்ந்து அப்படியே இறைவனுக்கு அந்த ஒரு மலர் மாலை போல அந்த கைகள் கூப்பி தொடுத்து வணங்குகின்றார். விழிப்புணல் துளித்திட, கண்ணிலிருந்து அந்த கண்ணீரானது துளி துளியாக வருகின்றது. வினைக்கே விடுத்திடும் மனத்து, அவர் இப்ப அவருடைய மனம் எந்த வினைக்கு இப்பொழுது செல்ல விரும்புகிறது? தொண்டு புரியும் ஒரு எண்ணத்திலேயே அவருடைய மனம் இருக்கின்றது. அதான் வினை அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் எடுத்துக்கிடணும்னா, தொண்டு புரியும், திருத்தொண்டு புரியும் விருப்பம் உடைய மனம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். வினை அப்படின்னா திருத்தொண்டு புரிதல் அப்படின்னுட்டு அர்த்தம் எடுக்கணும். அப்ப இறைவனுக்கே திருத்தொண்டு புரிந்து தன்னுடைய மனத்தை இறைவனிடத்திலேயே செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனதில், மணிவாசக பெருமானினுடைய மனதில் அருள் விளைந்திட நடந்தார். இறைவனுடைய அருள் அங்கு விளைவதற்காக அந்த திருப்பெருந்துறையை நோக்கி மணிவாசக பெருமான் நடந்தார். அதாவது அந்த இறைவன் கோடி சூரிய பிரகாசம். அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நாம நெருங்கும் போது இந்த ஒரு சூரியனை கோடை காலத்திலே நமக்கு வேர்த்து வடியுது. அப்போ அந்த கோடி சூரிய பிரகாசத்தை நாம நெருங்க வேர்வை அதிகமாகும். அதான் மெய்தான் அருந்தி உடம்புல வியர்வை வருகிறது, விதிர்ப்பு, ஒரு நடுக்கம்னா கரண்டில் கையை வச்சா நடுக்கம் வருது பார்த்தீங்களா? இது பெரிய கரண்டு. இந்த பெரிய கரண்டை போய் நாம் போகிறோம். தொடுவதற்கு முன்னாலேயே அந்த விதிர்வெல்லாம் வருது. அதை மாதிரி அந்த திருப்பெருந்துறையை நெருங்கும் போதே இவருக்கு உள்ளத்துல மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடம், இவர் ஆட்கொள்வதற்காக இருக்கிறார்ல, அதனால அந்த உடம்புல அந்த நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு ஏற்படுகிறது. இப்படிலாம் இருக்கும்னு அவர் ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறார். இறைவனை நெருங்க இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் ஏற்கனவே தான் நம்ம பார்த்தோமே. எந்த வேத விற்பனர் வந்தாலும், எந்த ஆகம விற்பனர் வந்தாலும், அடியார்கள் வந்தாலும் அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தேடலோடு முக்தி நிலை இதெல்லாம் பற்றி, பதிவு சுபாசத்தை எல்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சு அவர் பக்தியில திளைத்து கொண்டுதான் இருக்கிறார். அதனால அவருக்கு இந்த இடம்லாம் முக்தி, இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம செல்லுதோம் அப்படிங்கிறத மனசுல உணர்த்த ஆரம்பிக்கும் அவருக்கு. பித்து எது என பிறரு நகைக்க வரும் நாளாம், பித்து இது என பிறர் நகைக்க வரும் நாளாம், சத்தி பதிய தமது சத்து அறிவு தன்னை, சத்தி பதிய தமது சத்து அறிவு தன்னை, ஒத்திய மலத்தினும் வெறியே சுமை பொறுத்தோன், ஒத்திய மலத்தினும் வெறியே
சுமை பொறுத்தோன் ஒத்து எழிப்பினி பொறும் பொறுத்தனையும் ஒத்தார் ஒத்து இடி பொருள் ஒருத்தனையும் ஒத்தார் பித்து இது என பிறர் நகைக்க வரும். அதாவது நாலாம் சக்தி அப்படின்னுட்டு அதில் கொடுத்துருக்கிறது என்னன்னா சத்தினிவாதத்தினுடைய அந்த 4வது நிலை. இறைவனது திருவருள் ஆன்மாவின் அறிவில் பதிவதை சத்தினிவாதம் என்பர். ஆன்மாவினுடைய அறிவில் அந்த இறைவனுடைய திருவருள் அப்படியே பதியும். அதுக்கு அதாவது இறைவனுடைய பார்வை பதியும். அந்த இடத்திற்கு பேரு சக்தி நிபாதம் அப்படின்ட்டு, சக்தியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை காரைக்கால் அம்மையார் கைலாய மலைக்கு நடந்து போறாங்க தலையால. அப்ப அம்பாளினுடைய பார்வை முதல்ல பதியும். இதுதான் சக்தி நிபாதம். தலையினால் நடந்து சென்று சங்கரன் இருந்த வெள்ளி மலையின் மேல் ஏறும்போது மகிழ்ச்சியால் அன்பு பொங்க கலையிளம் திங்கள் சென்னி கண்ணுதல் ஒருபாகத்து சிலை நுதல் இமயவல்லி திருக்கண் நோக்கு உற்றது அன்றே. திருக்கண் நோக்கு அம்பிகையினுடைய பார்வை காரைக்கால் அம்மையார் மீது பதிந்தது. இப்படி ஒரு பேய் உருவத்தோட நடந்து வாராங்களே, தலையால நடந்து வாராங்களே, அம்பாளுடைய பார்வை பதிவதுதான் சத்தியம். அதுலேயும் படிமுறைகள் இருக்கின்றது. அதுல இந்த 4வது நிலை, அதைத்தான் 4ஆம் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இதைத்தான் சக்தி நிபாதம் என்ப. அது படிப்படியாக பதியும். அப்படி நிலைகளை, அதாவது அந்த சக்தி நிபாதம்ங்கிறது ஒவ்வொரு படிமுறையாக அது ஒவ்வொரு நிலையாக அது பதியும். அதை 4 விதமாக சொல்றாங்க. மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என 4ஆக பகுப்பர். சக்தி நிபாதத்தையே சக்தி அதனுடைய அந்த அருள் ஆன்மாவின் அறிவில் பதிவதையே 4 படிமுறைகளாக சொல்றாங்க. 4ஆக பகுப்பர். இதுல வாதவூரடிகள் சக்தி நிபாதத்தின் 4ஆம் படிநிலையை பெறுதற்கு உரியவராக இருந்தார் என்பது இதன் கருத்து. 4வது நிலை உயர்ந்த நிலை. ஒவ்வொன்றையும் ஒன்றுக்கு ஒன்று அடுத்தடுத்த நிலைகள் அந்த மாதிரி சொல்லப்படுது. இதுல இவங்க 4வது நிலையில மிக உயர்ந்த நிலையில அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. சத்து அறிவு, உண்மை அறிவு, பொத்திய மறைத்த மலம் ஆணவ மலம் வெளிய பித்து இது என பிறர் நகைக்க வரும். அந்த 4ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பார்த்தா மற்றவங்க ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆண்டவன்கிட்ட ஈடுபாடா இருக்காங்க, பைத்தியம் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் ஒரு கேலியாக சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த 4ஆம் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த உன்னதமான நிலை. இதுக்கு நல்ல உதாரணம் என்ன? அபிராமி பட்டர் தான். யாரை பார்த்தாலும் அபிராமின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாதிவே சிரிப்பாங்க அவரை பார்த்து. அப்படி பித்து இது என பிறர் பைத்தியம் போல இருக்கிறாரே அப்படின்னுட்டு மற்றவர்கள் சிரிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த 4ஆம் சக்தி பதிந்தவர்கள். அந்த பதிய தமது சத்து அறிவு தன்னை அந்த மணிவாசக பெருமானினுடைய உண்மை அறிவை மறைத்த, பொத்தியன மறைத்த மலம், இங்கே ஆணவ மலம், அந்த மறைத்த ஆணவ மலத்திற்கு அஞ்சி, வெறி அப்படின்னா அஞ்சி, சுமை பொருத்தோம் ஒத்து. இது நாள் வரைக்கும் இந்த சுமையை பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தாச்சு. இனிமேல் எப்ப இந்த சுமையை விடுவோம் அப்படிங்கிற நிலையில இருந்தாராம். அதாவது
எல்லா பற்றுக்களும் தன்னை விட்டு போக வேண்டும்ங்கிற நிலையில இருத்தல் தான் அந்த நிலையில இருந்தாங்க. இதெல்லாம் சுமை பொருத்தோம் ஒத்து. இது வரைக்கும் இந்த மிகப்பெரிய, அதாவது மந்திரி பதவி, அதுலேயும் முதல் மந்திரி பதவி, எல்லா சுமைகளும் அவர்கிட்ட இருக்கு. இந்த சுமைகளை இதுவரைக்கும் பொறுத்து கொண்டு இருந்தவரை போல அவர் இருந்தார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னைக்கிடா இந்த சுமையை விடுவோம், என்னைக்கு இந்த சுமையை இறக்கி வைப்போம் என்று இந்த சுமை நம்மை விட்டு நீக்கும் அப்படிங்கிற நிலையில அவர் இருந்திருக்கிறார். இடி ஒத்து இடி பிணிப்பு உறும் ஒருத்தனையும் ஒத்தார். அந்த கட்டி நீங்கியவன் இழி பிணிப்பு உறும் ஒருத்தனையும் ஒத்தார். அதாவது எல்லா விதமான கட்டுக்களும் அவரை விட்டு நீங்கினால் அவர் எப்படி இருப்பாரோ அதை போல அவர் இப்பொழுது இருக்கின்றார். எப்போ திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்கவே இவ்வளவும் அவருக்கு உள்ளே நிகழ்கிறது. அதாவது கண்ணப்ப நாயனார் மலைக்கு மேல ஏறுவார், கூட ஃப்ரெண்டு போறார். இந்த தசநாதம்னுட்டுலாம் நெருங்க நெருங்க கேட்கும். திருமந்திரத்துல சொல்லுவாங்க, முதல்ல மணி அடிக்கிற சத்தம்லாம் கேட்கும், வண்டு ரீங்காரம் விடக்கூடிய சத்தம்லாம் கேட்கும். அப்போ கண்ணப்ப நாயனாருக்கு அந்த நாதங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டு, அப்போ காதுக்குள்ள ரொம்ப ரீங்காரமா இருக்க என்ன அப்படின்ட்டு நண்பர்கிட்ட கேட்கிறார். நண்பர் பக்குவம் குறைஞ்சவர். அவர் என்ன சொல்றாரு, வண்டுலாம் இருக்குல்ல அதெல்லாம் ரீங்காரம் நம்ம சுற்றி அப்படி ரீங்காரம் இருக்குல்ல, அதெல்லாம் ரீங்காரம் இருக்குது, உனக்கு அது ஒரு மாதிரி கேட்குது. அப்படி அவருக்கு தெரிஞ்ச அளவுல அவர் சொல்றாரு. ஆனா அந்த தசநாதங்களும் கண்ணப்ப நாயனார் அந்த குடுமி தேவரை பார்க்க போகும்போதே அவருக்கு கேட்கிறான். அதுபோல இந்த திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்கவே மணிவாசக பெருமானுக்கு ஏதோ தன்னை இதுவரைக்கும் ஒரு சுமையை சுமந்து கொண்டு இருந்த மாதிரியும், இப்ப அந்த சுமையெல்லாம் தன்னை விட்டு நீங்க போவது போலவும், நீங்கியாச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில மணிவாசக பெருமான் அங்கே இருக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா இந்த சத்தி நிபாதத்துல சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் 8ஆம் சூத்திரத்துல முதல் அதிகரணத்துல 254வது பாட்டுல இந்த 4ஆம் சக்தி அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா உரை தரும்னு ஆரம்பிக்கும். உரை தரும் இப்பசுவர்க்கம் புணரில் 3ஆம் உயரும் விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் நிறையில் மலம் மலம் கண்மம் மலம் கண்மம் மாயை நிற்கும் முதல் இருவர்க்கும் நிராதாரமாகி கரையில் அருப்பரன் துவிதா சத்தினிபாதத்தால் கழிப்பன் மலம் சகலத்து கண்ம ஒப்பில் தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்து ஒழிப்பன் மலம் சதுர்த்தா சக்தி நிபாதத்தால். இந்த பாட்டு தான் இதுக்கு ஒரு சரியான அந்த 4ஆம் தர சக்தி அப்படிங்கிறதுக்கு. அதாவது உயிர்களை பற்றி சொல்லும் பொழுது 3ஆக சொல்லப்படும். விஞ்ஞானகலர் பிரளயாகலர் சகலர் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இதுல விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலம் மட்டும் இருக்கு, பிரளயாகலருக்கு ஆணவ மலமும் கண்ம மலமும் இருக்கு, சகலருக்கு ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற 3 மலங்களும் இருக்கும். அப்போ இந்த 3 மலங்களும் உடைய அந்த சகல வர்க்கத்து உயிர்கள், அந்த அதாவது சகலர், அவங்களுக்கு இருவினை ஒப்பு வரும் பொழுது மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்னும் 4 வகையான சக்தி நிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர். யாரு? சகலர் 4 விதமான சக்தி நிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர். அந்த 4 விதமான சக்தி நிபாதம் எது? முதல் இது மந்ததரம்,
ரெண்டாவது மந்தம், மூணாவது தீவிரம், நாலாவது தீவிரதரம். அந்த 4ஆம் சக்தி தான் இவருக்கு மணிவாசக பெருமானுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்றை விட ஒன்று கொஞ்சம் கூடுதல், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மந்த தரத்தை விட கொஞ்சம் உயர்வான இது மந்தம், மந்தத்தை விட கொஞ்சம் உயர்வானது தீவிரம், தீவிரத்தை விட கொஞ்சம் உயர்வானது அதிதீவிரம், தீவிரதரம் அப்படின்னு. அப்போ இந்த சகல வர்க்கம் 4 விதமான சக்திநிபாதத்தை பொருந்துவதற்கு அவர்கள் கூறியவர்கள். ஆகலால் சகல வர்க்கத்து உயிர்களுக்கு இருவினை ஒப்பு வந்த பொழுது பொருந்திய சக்திநிபாதத்திற்கு ஏற்ப உணர்த்த வேண்டுவது முறையாகும். ஆகவே அவ்வாறு உணர்த்துவதற்கு இந்த உலகில் இறைவன் குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு தோன்றி சாதார தீக்கை செய்து மலத்தை நீக்குவன். இப்போ அந்த சகலருக்கும் உணர்த்துவதற்காக இறைவன் எப்படியும் ஒரு குருமூர்த்தி உருவத்தை எடுத்தே ஆகணும். அப்படி அந்த குருமூர்த்தியை ஆதாரமாக கொண்டு அந்த இறைவன் அவர்கள் முன்னிலையில் தோன்றி அவர்களுக்கு அந்த சாதார தீக்கை செய்து அவர் அந்த மலத்தை அவர் நீக்கினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிரளயாகலர் ஆகிய உயிர்கள் தீவிரதர சத்தினிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர். இரண்டாவது, முதல்ல உள்ள சகலர் மும்மலங்களும் உடையவர். இரண்டாவது உள்ள பிரளயாகலர் ஆணவமும் கண்மமும் மட்டும் உடையவர்கள், மாயை அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு அந்த பிரளயாகலருக்கு இந்த தீவிரதர சத்தினிபாதம், அதாவது மந்தம் கிடையாது. மூன்றாவதும் நாலாவதும் தீவிரதர சத்தினிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள் பிரளயாகலர். ஆதலால் அவருக்கு இறைவன் மான்மழு 4 தோள்களை உடைய திருமேனியோடு தோன்றி நிராகார தீக்கை செய்து மலத்தை நீக்குவார். சுவாமி அப்படியே தன்னுடைய உருவத்தை காண்பித்து அவங்களுக்கு தீட்சையெல்லாம் செய்து அவர்களுக்கு மலத்தை நீக்குவான். இந்த மாதிரி ஒரு இதில் தான் நம்ம 63 நாயன்மார்கள்லாம் வந்துடுவாங்க. சுவாமி அவங்களுடைய ஒரு பக்குவத்தை தாங்க முடியாமல் அவரே நேரில் ரிஷப வாகனத்தில் தோன்றி அவங்களுக்கு அருள் செய்தார். அது பிரளயாகலர். விஞ்ஞானகலர் ஆகிய உயிர்கள் தீவிரதர சத்தினிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர். கடைசியில் விஞ்ஞானகலர்ங்கிறவங்க ஆணவ மலம் மட்டும் அவங்களுக்கு அவங்க அந்த உயிர்கள் அந்த 4வது சக்தி தான் அவங்களுக்கு பதியும். அதான் தீவிரதர சத்தினிபாதத்தை பொருந்துவதற்கு உரியவர்கள் விஞ்ஞானகலர். அப்போ மணிவாசக பெருமான் எப்படி இருந்திருக்கிறாரு? விஞ்ஞானகலராக அவர் இருந்திருக்கிறார். ஆணவ மலம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுவும் வலிமை இழந்து தான் இருக்குது. அப்போ ஆதலால் அவருக்கு அளவிடுதற்கு அரிய கருணை வடிவு ஆகிய இறைவன் அவர் அறிவின் உள்ளீடாக நின்று உணர்த்தும் முறையில் நிராதார தீக்கை செய்து மலத்தை நீக்குவான். அப்போ அந்த இறைவன் அதான் இதுல நிறைய இடத்துல அவர் கருணையின் காரணமாக வந்தார்னு போடுறாங்க. அந்த விஞ்ஞானகலர் மீது ஏற்பட்ட கருணையின் காரணமாக அந்த கருணை வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த விஞ்ஞானகலரின் அறிவுக்கு அறிவாக உள்ளீடாக நின்று உணர்த்தி, ஒரு குருநாதனாக இருந்து உணர்த்தும் முறையில் நிராதார தீக்கை செய்து மலத்தை நீக்குவன். அதாவது பிரளயாகலருக்கும் நிராதார தீக்கை தான் செய்தாரு. இந்த விஞ்ஞானகலருக்கும் நிராதார தீக்கை தான் அவங்க செய்கின்றார்கள். அதாவது சத்தினிபாதம் என்பது சக்தி பதிதல் அப்படிங்கிறது பொருள்படும். சக்தி பதிதல்.
திருவருட்சக்தியின் விளக்கம் ஆன்ம அறிவின்கண் உண்டாதல் ஆகும். இந்த உயிரினுடைய அறிவில் இறைவனுடைய திருவருட் சக்தியினுடைய விளக்கம் அது உண்டாகும். அதாவது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிடணும்னா, நம்ம கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மையினுடைய பார்வை காரைக்கால் அம்மையார் மீது பதிவு. இதுதான் இதைத்தான் வார்த்தைகளாக கொண்டு வராங்க. அம்மா காரைக்கால் அம்மையாரை பார்த்தாங்க. இதுதான் சக்தி பதிதல். அபிராமி கடைக்கண்களேன்னு வருதில்லை, அந்த கடைக்கண் பார்வை தான். அது மந்ததரமாக உண்டாகுதல் என்பதற்கு பொருள். அதிக மந்தமாக என்பது ஆகும். மந்ததரம் அப்படின்னா அதிக மந்தமாக அப்படிங்கிறது ஆகும். அதாவது அருட்சக்தியின் விளக்கம் சிறிது உண்டாகி அதற்கு ஏற்றவாறு சிறிது மலவாசனை நீங்குவதாகும். இதனை மந்ததரம் முதல் 4 வகையாக பிரித்ததன் நோக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை ஏன் 4 விதமாக பிரிக்கணும் அப்படின்ட்டு மந்ததரம், மந்தம், தீவிரதரம்னு 4ஆக பிரிக்கிறாங்க. அது எதனால அப்படிங்கிறத இதுல சொல்லப்படுகிறது. அதாவது முதல்ல மந்ததரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அருட்சக்தியின் விளக்கம் ஏற்படணும். அதன் காரணமா அதற்கு ஏற்றவாறு சிறிதளவு மலவாசனை அவர்களை விட்டு நீங்கும். அதுக்கு பேர் மந்ததரம். அதான் முதலாம் சக்தி நிபாகம் அப்படிங்கிறது. அடுத்து மலவாசனையை 4 கூறு ஆக்கி அவ்வாறே திருவருட்சக்தியையும் 4 கூறு ஆக்கி ஒரு கூறு திருவருட்சக்தி தோன்ற ஒரு கூறு மலவாசனை நீங்குவதை மந்ததர சக்தி நிபாதம் என்பார். அப்போ நம்முடைய மலவாசனையை 4ஆக பிரிக்கிறாங்க. திருவருட்சக்தியையும் 4 கூறாக ஆக்கி ஒரு கூறு திருவருட்சக்தி நம்மிடத்தில் தோன்றும் பொழுது நம்முடைய ஒரு கூறு ஒரு சிறிதளவு மலவாசனை நம்மை விட்டு நீங்குகிறது. இதுக்கு பேரு மந்ததர சக்தி நிபாகம். இரண்டாவது இருகூறு திருவருட்சக்தி தோன்றி ஒன்றை விட ஒன்று கூடுதல், அவ்வளவுதான், ஒரு பங்கு கூடுதல் அப்படிங்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிடணும். இருகூறு திருவருட்சக்தி தோன்ற இருகூறு மலவாசனை நீங்குவதை மந்த சக்தி நிபாகம். அப்ப மந்தம்னா 2 கூறு திருவருட்சக்தி தோன்றுகிறது. அதன் காரணமாக நம்முடைய இருகூறு மலவாசனை நம்மை விட்டு நீங்குகிறது. இது மந்த சக்தி நிபாகம். அடுத்து 3 கூறு திருவருட்சக்தி தோன்ற 3 கூறு மலவாசனை நீங்குவதை தீவிர சக்தி நிபாகம். அப்போ 3வது நிலைக்கு 3 கூறு திருவருட்சக்தி நம்மிடத்தில் பதிகிறது. அதன் காரணமாக அந்த 3 கூறு அளவிற்கு நம்மை விட்டு மலவாசனை நீங்குகிறது. அதற்கு தீவிர சக்தி நிபாகம் அப்படின்ட்டு. அடுத்து 4 கூறு திருவருட்சக்தி தோன்ற மலவாசனை முற்றும் விடுபடுவதை. அப்ப மலவாசனையை 4 பிரிவா பிரிக்கிறாங்க. அப்ப 4வது இதுல 4 கூறு திருவருட்சக்தி நம்மிடத்தில் பதிகிறது. அதன் காரணமாக அந்த மலவாசனை முற்றும் விடுபடுவது. அந்த மலவாசனை முற்றும் விடுபடுவதை தீவிரதர சக்தி நிபாதம் என்பார் அப்படின்ட்டு இதை இந்த 4 விதமான சக்தி நிபாதத்தை இதை சொல்றாங்க. மந்தம், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு அருமையான ஒரு விளக்கம். அந்த மணிவாசக பெருமான் அப்போ விஞ்ஞான கலத்துல இருக்கிறாங்க, ஒரு மலம் உடையவராக இருக்கின்றார். அப்ப அவருக்கு அந்த 4ஆம் தர சக்தி நிபாதம் இப்பொழுது நடக்க இருக்கின்றது. அப்படி பதியும் போது எல்லா மலமும் அவர்களுக்கு நீங்க போகும். அதுதான் அந்த மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த 4ஆம் சக்தி நிபாதம் பதிய அப்படின்னு மணிவாசக பெருமானுடைய நிலையை இதுல தெரிவிக்கிறார். அதனாலதான் இவருடைய பக்குவத்தை பார்த்து கொண்டு சுவாமி ஏற்கனவே போய் திருப்பெருந்துறையில உட்கார்ந்துருவார். இவருக்காண்டி சுவாமி காத்துட்டு இருக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த 4ஆம் சக்தி நிபாதம்ங்கிறது இது ஒரு அருமையான ஒரு இடம். மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையை
நெருங்க நெருங்க அவருடைய அகத்தில் உள்ளத்தில் மகிழ்ச்சி வெள்ளமானது பெருகிக் கொண்டே இருக்கின்றது. அவருடைய தாமரை மலர் போன்ற கைகள் தன்னை அறியாமலேயே அனிச்சை செயலாக அவருடைய தலையில் ஒரு மலர் போல முகிழ்ந்து இறைவனுக்கு பூமாலையாக தொடுத்து அந்த கைகள் இருக்கின்றது. மணிவாசக பெருமானே அதை திருவாசகத்தில் சொல்கின்றார். சிறங்குள்ளார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று கூறுகின்றார். அவருடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீரானது துளி துளியாக ஆனந்த கண்ணீர் வருகின்றது. தன்னை இறைவனுடைய திருத்தொண்டு புரிவதற்காகவே விரும்பக்கூடிய அந்த மனதை உடையவர் மணிவாசக பெருமான். ஏன்னா அவர் சொக்கநாத பெருமானை வணங்கும் பொழுதே இந்த செல்வங்களும் நான் கொண்டு போகக்கூடிய அந்த பணங்களும் இறைவா உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்குமே பயன்பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே தான் வருகின்றார். ஆகையினால் அந்த இறைவனுக்கு திருத்தொண்டு செய்யக்கூடிய அந்த திருத்தொண்டு செய்து விரும்பக்கூடிய அந்த மனத்தை உடைய மணிவாசக பெருமானினுடைய மனதில் இறைவனுடைய திருவருள் இன்னும் சிறிது நேரத்தில் விளைந்திட இருக்கிறது. அந்த திருவருள் விளைவதற்காக அந்த திருப்பெருந்துறையை நோக்கி மணிவாசக பெருமான் நடக்கின்றார். 4ஆம் தர சத்தி நிபாதத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு அவர்கள் ஒரு பித்து போல தெரிவார்கள், ஒரு பைத்திய நிலையை போல தெரிவார்கள். அது இறைவனிடத்தில் பேரன்பு கொண்டதற்கு ஒரு வெளிப்பாடாக இருக்கும். அப்படி பித்தன் இவன் என்று எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு, பிறர் சிரிக்கக்கூடிய அளவிற்கு இறைவனிடத்தில் மேலான பக்தியும் அன்பும் கொண்ட அந்த 4ஆம் தர அந்த சக்தி நிபாதம் பதியக்கூடிய நிலையில் மணிவாசக பெருமான் இருக்கின்றார். அதாவது தீவிர தரத்தில் அவர் இருக்கின்றார். அப்படி அந்த தீவிரதர 4ஆம் சக்தி நிபாதம் பதியும் பொழுது அவருடைய உண்மை அறிவை, சத்து அறிவு அப்படின்னா உண்மை அறிவு, அந்த உண்மை அறிவை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆணவத்திற்கு அஞ்சி அவர் இருக்கின்றார். ஏன்னா 4ஆம் தர சக்தி நிபாதத்துக்கு உரியவர்கள் விஞ்ஞானகலர். அந்த விஞ்ஞானகலருக்கு ஆணவ மலம் மட்டுமே அவர்களுக்கு உரியது. அதனால தான் இதில் பொத்திய மலம் அப்படின்னா ஆணவ மலம்னு நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவாக மலம்னாலே அது ஆணவ மலத்து தான் புரியும். அப்படி அந்த தன்னை மறைத்த அந்த ஆணவ மலத்திற்கு அஞ்சி அவர் இருக்கின்றார். இதுவரைக்கும் உலகியல் பரமாக இந்த சுமைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு இருந்ததை போல அவர் இருக்கின்றார். அதாவது எப்பொழுது தன்னுடைய சுமைகளை, தன்னுடைய பொறுப்புகளை கீழே இறக்கி வைக்க வேண்டும், இறைவனுக்கு மட்டுமே திருத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற நிலையில் மணிவாசக பெருமான் இருக்கின்றார். அந்த இழிவான பிணிப்பு உறும் ஒருத்தனையும் ஒத்தார். அந்த கட்டு நீங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரை போல இப்பொழுது மணிவாசக பெருமான் இருக்கின்றார். நெருப்பிலிடு வெண்ணையன நெஞ்சு உருக என்னை, ஒருக்கும் இதனால் என்னை ஒழித்த மல ஆற்றல், கருக்கும் அவனாகி என்னை ஆள் கருணை வெள்ளம், இருக்கும் இடனே இது என எண்ணி நகர் புக்கார், நெருப்பில் இடு வெண்ணெய் என நெஞ்சு உருக. திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்க என்ன எல்லாம் அவருக்கு ஏற்படுகின்றதுங்கிறத இதுல சொல்லப்படுகிறது.
அந்த நெருப்புல போட்ட எப்படி வெண்ணெய் வந்து அப்படியே உருகுமோ அதுபோல மணிவாசக பெருமானினுடைய நெஞ்சு அப்படியே உருகி கொண்டு இருக்கிறது. என்னை உருக்கும் இதனால் என்னை ஒழித்த மலம். அப்போ என்னுடைய நெஞ்சு உருக்குகிறது. அப்போ என்னுடைய அறிவை மறைத்த மல ஆற்றல், அந்த ஆணவ மலத்தை கருக்கும் அவன். அப்படின்னா கருக்குதல்னா வலிமையை குறைத்தல்னு அர்த்தம். அப்போ என்னுடைய ஆணவ மலத்தினுடைய ஆற்றலையும் வலிமையை குறைக்கக்கூடியவன் இங்கே இருக்கின்றான் அவருக்கு மனசுல தோணும். அதாவது நம்முடைய ஒரு குருநாதன், இறைவனே குருநாதனாக இங்கே நம்மளை ஆட்கொள்ள போகின்றான்ங்கிறது மனசுல தெரிஞ்சிருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பக்குவ நிலையில அவர் இருக்கிறார், விஞ்ஞான நிலையில அவர் வந்து இருக்கின்றார். அப்போ என்னுடைய அந்த மல ஆற்றல் ஒழித்த மல அறிவை என்னை ஒழித்த அப்படின்னா என் அறிவை மறைத்த அப்படின்னு அர்த்தம். என்னை ஒழித்தனா என் அறிவை மறைத்த அந்த மல ஆற்றல், ஆணவ மலத்தினுடைய ஆற்றலை வலிமை, அந்த ஆற்றலாகிய வலிமையை குறைக்கக்கூடிய குருநாதன் அந்த கருக்குவன் ஆகி என்னை ஆள் கருணை வெள்ளம், என்னுடைய ஆணவ மலத்தின் வலிமையை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் என்னை தன்னுடைய அடிமையாகவும் ஆக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டான். என்னை ஆள்னா அடிமையாக ஆக்குதல்னு அர்த்தம். என்னையாள் கருணை வெள்ளம், என்னை தனக்கு அடிமையாக ஆக்கக்கூடிய அந்த கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த குருநாதன் இருக்கும் இடமே இது, அவர் வீற்றிருக்கக்கூடிய இடம் இதுதான் என எண்ணி மனசுக்குள்ள எண்ணம் வந்துட்டு, ஏதோ நடக்க போது, சுவாமி இருக்கிறாரு, குருநாதர் இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்து விடுகிறது என எண்ணி நகர் புக்கார். திருப்பெருந்துறையை இப்பொழுது அவர் சென்று சேர்கின்றார். காயிலை அடைந்த கழுமுள் படை வளத்தார், காயிலை அடைந்த கழுமுள் படை வளத்தார். இதுல இந்த கருக்கும் அவன் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா ஆணவ மலத்தின் வலிமையை குறைக்கும் குரு அப்படின்னு தான் அதுக்கு பொருள். ஏன்னா பதிபசு பாசம் 3 நித்திய பொருள், பாசமும் இருக்கு, ஆனா அது என்ன வலிமை கட்டு இருக்கு. அந்த வலிமை, அந்த ஆணவ மலம் வந்து இறை இன்பத்தை துய்க்கக்கூடிய மலமாக மாறுது. மலம் இல்லைன்னு இல்லை. அதைத்தான் வந்து இதுல உண்மை விளக்கத்துல சொல்லும்போது முத்தி முதலில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபவத்தை தூத்தல் அணு, மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மனம், அன்புடனே கண்டுகொள் அப்பா. அப்போ அந்த இன்பத்தை விளைவிப்பதாக அந்த ஆணவ மலம் மாறும், இன்ப மலமாக மாறும். அது வரைக்கும் துன்ப மலமாக இருந்தது, அதுக்கப்புறம் இன்ப மலமாக மாறுது. அது வலிமை கட்டுதான் இருக்கு. ஏன்னா 3மே நித்திய பொருள், அழியாது. அதுதான் இதுல வந்து அந்த கருக்குவன் அப்படின்னா ஆணவ மலத்தின் வலிமையை குறைக்கக்கூடிய குரு அப்படின்னு அதுக்கு காயிலை அடைந்த கழுமுள் படை வளத்தார், கோயிலை அடைந்து குளிர் வான் புனல் குடைந்து, வாயிலை அடைந்து உடலம் மண்ணுற விழுந்து, வேயிலை அடைந்தவரை மெய்ப்புகழ் வழுத்தார், இந்த திருப்பெருந்துறையில மணிவாசக பெருமான் கட்டிய அந்த ஆவுடையார் கோயில்னுட்டு அந்த கோயிலுக்கு முன்னமேயே அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு.
இன்னைக்கு இருக்கு. திருப்பெருந்துறைக்கு போனீங்கன்னா ஆதி சிவன் கோயில்னு ஒன்று சொன்னீங்கன்னா போய் சொல்லுவாங்க. பிரான்கான பக்கத்தில் மணிவாசக பெருமான் கட்டின கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் அங்கே போய் தரிசனம் பண்ணணும். அது ரொம்ப சின்ன சிவாலயமாக இருக்கும். அந்த கோயில் ஏற்கனவே அதே காயிலை அதுக்கப்புறம் தான் மணிவாசக பெருமான் கொண்டு வந்த பணங்கள் எல்லாம் வச்சு பிரம்மாண்டமா கோயில் கட்டுறாங்க. முதலே ஒரு சிவாலயம் அங்கே வந்து இருக்கு. அது இன்னைக்கும் அங்க சிறிய சிவாலயமாக இருக்கு. காயிலை அடைந்த, அதாவது இலை வடிவாக செய்யப்பட்ட கழுமுள்படை வளர்த்தார். கழுமுள்படைனா சூலாயுதம்னு அர்த்தம். அந்த சூலாயுதம் இலை வடிவத்தை போன்று இருக்கும். அந்த சூலாயுதத்தை வலக்கரத்தில் ஏந்திய சிவபெருமான் அப்படின்னு இலை வடிவாக செய்யப்பட்ட அந்த சூலாயுதப்படையை வலக்கரத்தில் ஏந்திய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். வளர்த்தார். அந்த சூலப்படையை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய கோயிலை அடைந்து, அப்ப அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய கோயில், அந்த கோயிலை மணிவாசக பெருமான் இப்பொழுது சென்று சேர்ந்து, அந்த கோயிலுக்கு முன்னால ஒரு திருக்குளம் இருக்குது. அந்த திருக்குளத்துல நீராடுறாங்க. குளிர் வான் புனல் குடைந்து, குளிர்ச்சி பொருந்திய அந்த மேலான அந்த தீர்த்தத்தில், வான்னா உயர்ந்த மேலான அப்படின்னு அர்த்தம், அந்த மேலான அந்த சிவ தீர்த்தத்தில் குடைந்து அப்படின்னா குளித்துன்னு அர்த்தம். குளித்து வாயிலை அடைந்து, அந்த கோயிலுக்கு வாசலை இப்போ மணிவாசக பெருமான் சென்று சேர்க்கின்றார்கள். உடலம் மண்ணுற விழுந்து, உடல் அப்படியே தரையில கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றாரு. அட்டாங்க நமஸ்காரம்னு அதுக்கு பேர். உடல் முழுவதும் தரையில படுமாறு வணங்குவதற்கு அட்டாங்க நமஸ்காரம். அது ஆண்களுக்கு உரியது. பெண்களுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம் 5 பகுதிகள் மட்டும் தரையை தொடுமாறு அவங்க விழுந்து வணங்குவது தான் மரபு. பெண்கள் வந்து தரையில முழுக்க விழுந்து வணங்கக்கூடாது. அப்போ உடலம் மண்ணுற விழுந்து, அப்ப அட்டாங்க நமஸ்காரம் செய்து வேயிலை அடைந்தவரை மெய்ப்புகழ் வழுத்தார். அந்த மூங்கில் மரத்தின் நிழலின் கீழே வீற்றிருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானினுடைய உண்மையான புகழை இப்பொழுது பாடுகின்றார், வணங்குகின்றார், அந்த பெருமானை வழிபாடு செய்கின்றார். இதை வந்து மூங்கில் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம். ஏன்னா பல இடங்கள்ல மூங்கில் மரம் வந்து தலவிருட்சமா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம திருநெல்வேலியே மூங்கில் தான், மூங்கில் வனம், வேணுவனம் தான். இப்படி பல ஊர்கள்ல மூங்கில் வந்து தலவிருட்சமா இருக்கு. அது அந்த மாதிரி இங்கேயும் மூங்கில் மரத்துக்கு கீழே சுவாமி இருந்தா அப்படின்னுட்டு அதுக்கு பொருள் எடுத்துக்கிடலாம். ஆனா அதுக்கு இன்னும் சிறப்பாக என்ன இது பண்றாங்கன்னா, ரொம்ப பழைய காலத்து கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓலப்பறை இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. நல்ல மூங்கில் கம்புகளை வச்சு நல்ல கோயிலை கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய கோயில்கள் அப்படி கிராமங்கள்ல இருக்கு. அந்த சாமியை எனக்கு இது போதும்னு சொல்லிடுவாங்க. அப்படி இதை 2 விதமாக மூங்கில் மரத்தின் கீழ் இருந்த சிவபெருமான்னு எடுத்துக்கிடலாம். மூங்கில்களால் கட்டப்பட்ட கோயிலில் வீட்டு இருக்கக்கூடிய சிவபெருமான்னு எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானினுடைய உண்மையான புகழை அவர் பாடி பரவி வழிபாடு செய்கின்றார் மணிவாசக பெருமான். திருப்பெருந்துறையை நெருங்க நெருங்க மணிவாசக பெருமானினுடைய நெஞ்சானது நெருப்பிலிட்ட வெண்ணெய் எப்படி உருகுமோ அதுபோல அவருடைய நெஞ்சானது உருகுகிறது. என்னுடைய நெஞ்சத்தை இந்த ஊரானது உருக்குகின்றது. ஆகையினால் என்னுடைய அறிவை மறைத்த அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமையை குறைக்கக்கூடிய குருநாதன் இங்கே இருக்கின்றான் என்று மணிவாசக பெருமான் மனதில் நினைக்கின்றார். மேலும் என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த குருநாதன் இருக்கக்கூடிய இடமும் இதுதான் என்று மனதில் நினைத்து கொண்டே அந்த திருப்பெருந்துறை நகருக்குள் இப்பொழுது மணிவாசக பெருமான்
புகுகின்றார். அதாவது ஆணவ மலத்தின் வலிமையை குறைக்கக்கூடிய குருநாதன் மட்டுமல்லாது என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கக்கூடிய கருணை வெள்ளமாக இருக்கக்கூடிய குருநாதனும் இருக்கக்கூடிய இடம் இதுதான் என்று மனதில் அவர் நினைக்கின்றார். அதாவது இது என்ன அப்படின்னா, ஆணவ மலத்தை நீக்கினதுக்கு அப்புறமும் இறைவனுடைய கருணை நம்மள்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் தன்னை இறைவன் நம்மை அடிமையாக ஆக்கி விடுகின்றார். அடிமையாக ஆக்கும்போது அந்த இன்பமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆணவ மலத்தை மட்டும் நீக்கிட்டு என்னை அவன் விடமாட்டான், தொடர்ந்து அந்த இன்பத்தை அவன் தந்து கொண்டே இருப்பான். அப்படிங்கிற இதுலதான் என்னை தன்னுடைய அடிமையாக ஆக்கியவன் அப்படின்னு அர்த்தம். என்னை ஆள்னாலே அடிமைன்னு அர்த்தம். இலை வடிவத்தில் செய்யப்பட்ட அந்த முட்கள் நிறைந்த சூலாயுத படையை வலக்கரத்தில் ஏந்திய சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கோயிலை அடைகின்றார். அந்த திருப்பெருந்துறையில் ஏற்கனவே ஒரு சிவாலயம் சிறிய அளவில் இருக்கின்றது, இன்றும் இருக்கின்றது. அந்த கோயிலை மணிவாசக பெருமான் அடைகின்றார். கோயில் வாசலில் இருக்கக்கூடிய குளிர்ந்த உன்னதமான சிவதீர்த்தத்தில் அவர் குளித்து அந்த கோயிலினுடைய வாசலை அடைந்து அந்த கோயில் வாசலில் அவர் அட்டாங்க நமஸ்காரம் செய்கின்றார். அவர் உடல் முழுவதும் மண்ணில் பதியுமாறு கீழே விழுந்து அவர் வணங்குகின்றார். அந்த மூங்கில் மரத்தின் கீழ் வீற்றிருக்கக்கூடிய பெருமான் அல்லது மூங்கிலால் கட்டப்பட்ட கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய சன்னதியை அடைந்து அவருடைய உண்மையான புகழை இப்பொழுது பாடி பரவி வழிபாடு செய்கின்றார் மணிவாசக பெருமான். ஆலய மருங்கு பலமாக வருவார் முன் மூலமறை ஓதி முடியாத பொருள் தந்தை சீல முனிவோர் தெளிய மோன வழி தேற்றும் கோலம் உரைகின்றது ஓர் குறுந்தை எதிர்கண்டார். ஆலய மருங்கு பலமாக வருவார். ஆலயத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த பிரகாரம், அந்த மருங்குன்னா பிரகாரம்னு அர்த்தம் வரும். அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்தை வலமாக இப்பொழுது மணிவாசக பெருமான் வருவார். அவர் முன்னிலையில் இப்பொழுது சுவாமி இருக்கின்றார். எங்கே இருக்கின்றார்? குருந்த மரத்தின் கீழ் இருக்கின்றார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? மூலமறை ஓதி முடியாத பொருள். அந்த மூலமாக எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் அந்த சிவபெருமானினுடைய புகழை ஓதிக்கொண்டே இருக்கிறது. அது ஓதி முடிச்சுட்டா? முடிக்கல. இறைவனுடைய புகழை பூராம் அந்த வேதம் சொல்லி முடித்ததா? இல்லை. அதனால அந்த வேதங்களாலும் இறைவனுடைய புகழை முழுவதுமாக சொல்ல முடியவில்லை. அது இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்படி அந்த மூலமாக இருக்கக்கூடிய வேதங்கள் ஓதி அந்த காண முடியாத அந்த அந்த பெருமான், அந்த வேதங்களாலும் காண முடியாத அந்த பெருமானை சீல முனிவோர் தெளிய, அந்த சீலம் பொருந்திய முனிவர்கள் யாரு? சனகாதி முனிவர்கள் 4 பேர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படிங்கிற அந்த 4 முனிவர்கள். சீல முனிவோர்னா அந்த 4 முனிவர்கள். அந்த 4 முனிவர்களும் தெளிவை அடைவதற்காக சுவாமி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அந்த சின்முத்திரையை காட்டி மௌனமாக இருந்து அவர்களுக்கு உபதேசத்தை செய்கின்றார். மோன வழி தேற்றும்னா உபதேசம் செய்கின்றார்.
அப்படி அந்த சனகாதி முனிவர்களுக்கு மௌனமாக இருந்து உபதேசம் செய்யக்கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை, கோலம்னா உருவம், அந்த உருவத்தை, அதாவது குருநாதன் என்கின்ற அந்த உருவத்தை, கோலம்னா ஞானாசிரிய திருக்கோலம் கொண்ட சிவபெருமான், அந்த சிவபெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். உரைகின்றது அப்படின்னா வீற்றிருக்கின்றது. அப்படி அந்த பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த குருந்த மரத்தை இப்பொழுது எதிரில் கண்டார். அந்த குருந்த மரத்துக்கு கீழே சுவாமி மௌனமாக இருந்து அவர் குருநாதராக உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஞானாசிரிய திருக்கோலத்தை உடைய பெருமானை எங்கே பார்க்கின்றார்? குருந்த மரத்தின் எதிரில் அவர் பார்க்கின்றார். அந்த குருந்த மரத்தை தன்னுடைய கண்களுக்கு எதிரில் காண்கின்றார். குருந்த மரத்தின் கீழே சுவாமி வீட்டிருக்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம். அருபரத்து ஒருவன் அவனியில் குருபரனாகி அருளிய பெருமை. அப்படி அந்த குருநாதனாக சுவாமி அங்கே இருக்கின்றார். வேத நூல் ஒரு மருங்கினும் மெய்வழி செய்வ, வேத நூல் ஒரு மருங்கினும் மெய்வழி செய்வ, போத நூல் ஒரு மருங்கினும் புராணத்துள் கிடந்த, போத நூல் ஒரு மருங்கினும் புராணத்துள் கிடந்த, கீத நூல் ஒரு மருங்கினும் கிளைகடு சமய, கீத நூல் ஒரு மருங்கினும் கிளைகடு சமய, வேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறந்த, வேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறந்த. இப்போ சுவாமிக்கு பக்கத்துல நிறைய மைந்தர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த வேத நூலை சொல்லக்கூடிய அந்த அந்தணர்கள் ஒரு பக்கத்தில் இருந்து அவர்கள் வேதங்களை ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்ப வேத நூல் ஒரு மருங்கினும், வேத நூலை ஓதக்கூடியவர்கள் இப்படி இருக்கணும். வேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க அப்படிங்கிறத சேர்த்துறங்க. எல்லாத்துலையும் கடைசி 2 வார்த்தையை சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா அர்த்தம் கொடுத்துரும். வேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க, மெய்வழி சைவ போத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்கன்னு சேர்த்துக்கிட்டே வரணும். அப்போ அந்த வேத நூலை வாயினால் சொல்லி ஒலிக்கச் செய்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த வேதியர்கள் ஒரு மருங்கில், ஒரு மருங்குன பக்கம், ஒரு பக்கத்தில் அவர்கள் வேதங்களை ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதான் வேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க. மெய்வழி சைவ போத நூல் ஒரு மருங்கினும், சைவ போத நூல் அப்படின்னா சிவாகமங்கள் அப்படின்னு அர்த்தம். உண்மை வழியை உரைக்கக்கூடிய அந்த சிவாகமங்கள், சைவ போத நூல் சிவாகமங்கள் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க. அந்த சிவாகமங்களை ஓதக்கூடிய அந்த சிவாச்சாரியார்கள் அவர்கள் ஒரு பக்கத்தில் அந்த சிவாகமங்களை அவர்கள் ஓதிக்கொண்டு இருக்கின்றார்கள். புராணத்துள் கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க. புராணங்கள்ல இருக்கக்கூடிய கீத நூல் அப்படின்னா பாடுவதற்கு தகுந்த நூல். ஏன்னா புராணத்துல எல்லாத்தையும் நம்ம வழிபாட்டுக்குன்னு எடுக்க முடியாது. அதனால புராணத்துல வழிபாட்டுக்குன்னு சில பாடல்கள் இருக்கும். அந்த இதை இசையோடு பாடக்கூடியவர்கள் ஒரு பக்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். புராணத்துள் கிடந்த கீத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறகு. அப்போ புராணத்தை நன்கு தெரிந்து கொண்டவர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை தோத்திரமாக செய்யக்கூடிய அந்த பாடல்களை எல்லாம் இசையோடு பாடிக்கொண்டு ஒரு பக்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். கிளைகளே சமய பேத நூல் ஒரு மருங்கினும் வாய் விட்டு பிறங்க. நமக்கு பல கிளைகளாக தோன்றி இருக்கக்கூடிய நம்முடைய சமயத்தில் சிறு சிறு வேற்றுமைகளை கொண்ட நூல்கள். நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, இப்போ
புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம் இப்பெல்லாம் சொல்றோம்ல, இந்த அகச்சமயங்கள். இதுல நம்ம கிளைகள் சமயம்னா அகச்சமயம்னு எடுத்துக்கிறோம். சின்ன வித்தியாசம் இருக்கும் நமக்கும் அவங்களுக்கும், அவ்வளவுதான். அப்படி நம்மிடத்திலிருந்து கிளைகளாக பிரிந்த கிளைகள் அப்படின்னா கிளைகளாக பிரிந்த சமயங்கள், அந்த சமயத்துல சில வேற்றுமைகள் இருக்கும். அதான் பேதம்னா வேற்றுமை. அந்த வேற்றுமைப்பட்ட நூல்களை வாயினால் அதை பாராயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் ஒரு பக்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்ப சுவாமியை சுற்றி இவ்வளவு பேரும் பாராயணம் பண்ணிட்டு அவர்கள் இருக்கின்றார்கள். மணிவாசக பெருமான் அந்த ஆலயத்தை சுற்றி பலமாக இப்பொழுது வருகின்றார். அவருக்கு முன்னிலையில் இறைவன் ஞானாசிரிய திருக்கோலத்தோடு அவர் பொருந்த மரத்தின் கீழ் வீற்றிருக்கின்றார். அந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? அந்த ஞானாசிரியர் மூலமான வேதங்கள் அனைத்தும் அந்த பெருமானினுடைய புகழை ஓதியும் இன்னும் காண முடியாத பொருளாக அவர் இருக்கின்றார். அந்த பெருமானை சீல முனிவர்களாக இருக்கக்கூடிய சனகாதி முனிவர்கள் 4 பேரும் அந்த தெளிவை அடைவதற்காக அவர்களுக்கு இறைவன் மௌனத்தின் வழியாக சின்முத்திரையை காட்டி தட்சிணாமூர்த்தியாக இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்த அந்த கோலத்தில் இப்பொழுது ஞானாசிரிய கோலத்தில் பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். எங்கே இருக்கின்றார்? ஒரு குருந்த மரத்தின் நிழலில் அவர் வீற்றிருக்கின்றார். அந்த பெருமானையும் காண்கின்றார், குருந்த மரத்தையும் தன்னுடைய எதிரில் கண்டார். அதாவது அந்த கோலத்தையும் எதிர்கண்டார். ஞானாசிரிய திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானையும் கண்ணுக்கு எதிரில் கண்டார். அவர் வீற்றிருக்கக்கூடிய குருந்த மரத்தையும் அவர் எதிரில் கண்டார். அந்த குருந்த மரத்தை சுற்றி, பெருமானை சுற்றி பலரும் அவரவர்களுக்கு தெரிந்த அந்த வழிபாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது வேத நூல்களை கற்றவர்கள் எல்லாம் அந்த வேத நூல்களை வாய்விட்டு ஒலித்து கொண்டு ஒரு பக்கத்தில் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். உண்மையான வழியை சொல்லக்கூடிய சைவ போத நூலாகிய சிவாகமங்களை வாய்விட்டு பாராயணம் செய்து கொண்டு நிறைய பேர் அங்கே ஒரு பக்கத்தில் அவர்கள் வழிபாடு செய்து கொண்டு இருந்தார்கள். புராணத்துள் வழிபாட்டிற்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாடல்களை எல்லாம் இசையாக பாடிக்கொண்டு, அந்த வாய்விட்டு பாடிக்கொண்டு அந்த புராணத்தை நன்கு கற்று தேர்ந்த அந்த அறிஞர்கள் ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு வழிபாடை செய்து கொண்டு இருந்தார்கள். நம்மிடத்தில் இருந்து கிளை விட்டு பிரிந்த அந்த சமயங்களில் சிறிதளவு வேற்றுமைகள் இருக்கக்கூடிய அந்த அகச்சமயங்களில் இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் அந்த அகச்சமயத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வாய்விட்டு அந்த சமயத்திற்குரிய நூல்களை அவர்கள் பாராயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். இப்படி இறைவனை சுற்றிலும் அனைவரும் அவரவர்களுக்கு தெரிந்த வழியில் அவர்கள் பாராயணம் செய்தும் வழிபாடு செய்து கொண்டும் அங்கே இறைவனை சுற்றி அவர்கள் இருக்கின்றார்கள். சுருதி கோரிய அறம் முதல் 4 அத்தொல் நூற்கு சுருதி கோரிய அறம் முதல் 4 அத்தொல் நூற்கு அரியதான் கதிக்கு ஏது என்று ஆகமம் காட்டும். அரியதான் கதிக்கு ஏது என்று ஆகமம் காட்டும். சரியை ஆதி நாற்பாதமும் தலை தெரிந்து உணர்ந்த சரியை ஆதி நாற்பாதமும் தலை தெரிந்து உணர்ந்த பெரிய மாணவர் கழகமும் வினாவிடை பேச பெரிய மாணவர் கழகமும் வினாவிடை பேச அந்த வேதங்கள் கூறிய அறம் முதல் 4 அந்த
அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற நான்கை பற்றிய சந்தேகங்களை அந்த வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் வினா விடையாக பேசி அவர்கள் தெளிவை அடைந்து கொண்டு அங்கே இருக்கின்றார்கள். முதல்ல அவங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் ஒரு கூட்டமாக இருந்துக்கிட்டு வாங்க உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து விடுவோம் அப்படின்ட்டு கேள்வியும் பதிலுமாக ஒவ்வொருத்தராக கூட்டமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அதான் வினா விடை பேசல், கழகமும் வினா விடை பேசல். எந்த கழகம் அப்படிங்கிறத தான் முதல்ல சொல்லிக்கிட்டே வராங்க. சுருதி கூறிய அறம் முதல் நான்கும் கற்ற கழகமும் வினாவிடை பேசல். அவங்க அந்த அறம்பொருள் இன்பம் வீடு அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இதையெல்லாம் கேள்வி ஒருவர் எழுப்புகின்றார், இன்னொருவர் விவரம் தெரிந்தவர் அதற்கு பதில் கூறுகின்றார். இப்படி அவர்கள் அங்கே ஒரு கலந்துரையாடல் செய்து கொண்டு அப்படி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தொல்நோர்க்கு அரியதாம் கதிக்கு ஏது என்று ஆகமம் காட்டும் அந்த பழமையான நூலுக்கு வீடு பேறு பெற கருவியாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா சிவாகமம் தான். அதாவது வேதம் சிறப்பு, நாம் வீடு பேறு அடைவதற்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருப்பது எது அப்படின்னுட்டு அந்த ஆகம நூல்கள் சொல்லுகிறது. அந்த ஆகம நூல்கள் என்ன சொல்லுகிறது? சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படிங்கிற 4 விதமான பாதங்களை பற்றி அவை சொல்லுகிறது, ஆகமங்கள் சொல்லுகிறது. அப்போ அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற 4 பாதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதையெல்லாம் ரொம்ப நுண்மையாக தெரிந்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். தலை தெரிந்து அப்படின்னா சிக்கறுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் இதுல வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதற்கு தெளிவான விளக்கத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதாவது என்ன அப்படின்னா, வீடு பேறு பெறுவதற்கு அந்த கருவியாக இருக்கக்கூடியது சிவாகமம். அந்த சிவாகமம் எதை காட்டுகிறது? சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற 4 பாதத்தை காட்டுகிறது. அந்த சரியை, கிரியை, யோகம், ஞானத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம், நமக்கு ஏற்படக்கூடிய வினாக்கள், சிக்கல்களை எல்லாம் பற்றி நாம் கேள்வி கேட்கும்போது அதற்கு பதில் சொல்லுவதற்கு தகுந்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் அந்த மாணவர்கள் எல்லாம் பெரிய மாணவர் அவர்கள், அந்த பெரிய மாணவர்கள் கூட்டம் அங்கே இருந்து அவர்கள் அந்த சிவாகமத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய சரியை, கிரியை, யோகம், ஞானம் பற்றியும் அவர்களில் ஒருவர் கேள்வி எழுப்ப மற்றவர் அதற்கு பதில் கூற, இப்படி அவர்கள் அங்கே ஒரு கலந்துரையாடல் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ வேதங்களை பற்றி கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கலந்துரையாடல்னா கேள்வி தெரியாததை கேட்டு தெரிந்து கொள்வது, கேள்வி கேட்டு அதற்கு பதில் தெரிந்து கொள்கின்றார்கள் ஒரு பகுதி, ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டு. அடுத்து அந்த சிவாகமங்களை பற்றி அவர்கள் தங்களுடைய அதில் இருக்கக்கூடிய வினாக்கள், அதற்கு விடைகளை எல்லாம் பற்றி அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானத்தை பற்றியும் அவர்கள் அதை உணர்ந்த பெரிய அந்த மாணவர்கள் கூட்டமும் அவர்கள் அந்த 4 பாதங்களில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் கேள்வி கேட்டு மற்றவர்களிடத்தில் விடை தெரிந்து கொண்டு அப்படி அவர்கள் ஒரு கலந்துரையாடலை செய்து கொண்டு அங்கே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் அப்படின்ட்டு, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது. அப்போ அவங்க பேச்சு சாராம்சமா இருக்கணும், சும்மா அது ஏதோ இப்போ கடமைக்கு பேசணும்னு இருக்கக்கூடாது. இந்த இறைவனை பற்றிய சிந்தனையாகவே அந்த பேச்சு இருக்கணும். அப்போ இவங்க எல்லாருமே அந்த இறைவனை பற்றிய சிந்தனையாகவே அதையெல்லாம் பேசிக்கொண்டு அவர்கள் வினாவிடை செய்து கொண்டு ஒரு
உரையாடலை நிகழ்த்தி கொண்டு அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.